என்ன எப்படி கூடுவா? தேவடியா மகனே. என்னங்க அத்தா, என்ன கைவிட்டுறாதீங்க. உங்களை நம்பி நான் பல திட்டங்கள் போட்டிருக்கேன். என்ன ஊர்ல இருக்கிற கக்கூஸ் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கழுவுற மாதிரியா? வாய பாரு, உடஞ்சு போன சங்காட்டம். ஆள ஊறி தாய. அப்பா எதுக்குப்பா இவ்வளவு விளம்பரம்? காசை கொடுத்தா ஓட்ட போட போறானுங்க. டேய் சின்ன தத்தி, காசு கொடுத்தாலும் ஒரு சில ஓட்டல வாங்க முடியாது. அவனுங்களை கவர் பண்ணதான் இந்த விளம்பரம். இப்படிதான் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயலுக்கு மறந்துவானுங்க. அப்படியே நல்லது பண்ற மாதிரி பேசி இவனுங்க 5 வருஷம் ஆஃப் பண்ணி வச்சுட்டா நாம ஜாலியா கொள்ள அடிக்கலாம். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. 3 வேளை சோறு, போடுறதுக்கு ட்ரெஸ், நேரத்துக்கு தூக்கம். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? யாரு முதல்ல அந்த பொம்பளை யாரு? என்னமோ வயசுக்கு வந்தோன்னு குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். உருப்படியா ஏதாவது ட்ரெயின் பண்ணீங்களா? அது அதுக்குள்ளே வந்துட்டீங்களா? எங்க சொல்லு. பெரியார் அவர்கள் வாழ்நாளில் பயணம் செய்த மொத்த தூரம் எவ்வளவு தெரியுமா? 13,20,000 கிலோமீட்டர் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். 13,20,000 கிலோமீட்டர். தண்ணி அடிக்க போகும்போது சரியா தெரியும், வீடு எங்க இருக்குன்னு தெரியும், எந்த தெருவழிய போறோம்னு தெரியும், கடை தெரியும். அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். என் அன்பு சொந்தங்கள், இயன்ற அளவு நிதி உதவி அளித்து திறனின் திரட்சியில் உங்கள் பிள்ளைகள் எங்கள் கைகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. சொல்லி சொல்லி இந்த ஒரு பிட்ட வச்சு தாங்க இவங்க ஏமாத்துறாங்க நம்மள. தாத்தா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உருட்டணும், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சூட்டணும்னு சொன்னீங்க. நீட்ட ரத்து பண்ணுவோன்னு உருட்டவும் செஞ்சாச்சு. டாஸ்மாக் கக்கு சொன்ன 1000 கோடி சுருட்டவும் செஞ்சாச்சு. ரொம்ப நன்றி சார். கட்சி பேரு திமுக, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவீங்க. ஆனா அதோட ஒரிஜினல் பேரு திருடர்கள் முன்னேற்ற கழகம். ஆட்சியில இருக்கும்போது எந்த நாளும் பண்ண மாட்டீங்க. அதை எதிர்கட்சியா இருக்கும்போது தப்ப தட்டி எப்பன்னு ஒரு நாடகம் போடுவீங்க. எலெக்ஷன் வந்தா புது ஓட்டு வாங்குறதுக்கு புதுசா ஒரு திட்டம் திட்டுவீங்க. இப்போ உங்களோட ஸ்டாலின் ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா மக்களுக்கு தெரியாது ஊழலுடன் ஸ்டாலின் அப்படின்னு. ஓரணியர் தமிழ்நாடு மக்கள் உங்க கட்சியில இணைக்கலான்னு பாக்குறீங்க. அப்படியே மக்களுக்கு அது மூலமா பணம் பொருளும் கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு பாக்குறீங்க. நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல தெரிஞ்சிருங்க. செய்வேன்னு சொன்னனால திட்டங்களை ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வர மீதியை அப்படியே அபேஸ் பண்ணிடுவீங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு சங்கரி பருப்பு தாலி எருப்புன்னு தமிழ்நாட்டையே ஒரு வழி பண்ணிடுவீங்க. 5 வருஷத்துல 5 செஞ்சுரிக்கு தேவையான சொத்துக்களை மட்டும் சேர்த்து வச்சுப்பீங்க. ஆனா மக்களுக்கு என்ன நல்லதும் பண்ண மாட்டீங்க. நீங்க என்னையா ஜோசியர்? 5 வருஷம் அண்ணன் கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்ன செஞ்சு காட்டுறேன்னு பாருங்க. என்னடா கொடுத்த கடனை திருப்பி கேக்குற மாதிரி தெனாவட்லா கேக்குற? கொஞ்சம் மரியாதையா கேளுடா. ஐயா 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 நல்லா இருப்பீங்க ஐயா. ஒரு ஓட்ட போட்டு விட்டுரு. வார்த்தை வாயிலிருந்து வரக்கூடாது, வேற எதுல இருந்து வரணும்? வைத்திருந்து வரணும்டா. இதுக்கு மேலே என்ன கத்த விடாத. சத்தம் இல்லாம ஓட்ட போட்டு போய் படுத்துக்க. நீ ஓவரா பேசுற. நீ அந்த என்ன சொன்ன? கல்லு 2 லிட்டர் கொடு, 2 போத்தலை குடி போதும். ஏன் என்ன சொன்ன? 13 பண கல்லை 2 பேரும் குடிச்சான். இதுல எதுல உண்மை? சாராயம், கல்லு 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 ரம்மு இதுகளை நீ குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான். மயங்கி மட்டையாய் கீழே விழுகிற வர குடிச்சிட்டு தான் இருப்பான். என்னடா சொல்ற? உணவு ஒன்றில்தான் மனிதன் போதும் என்று சொல்வான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா மக்கள்லாம் திருடுறோம்னு சொல்லுவானுங்க. நம்ம குடும்பத்தை வளர்க்கறதுக்கு பேர் திருட்டுன்னா திருட்டுத்தனம் பண்ணணும். இவனை இன்னைக்கு எப்படியா போடுறாங்க? யாரு நீ? ஏற்கனவே போய் ரைட் அவுட், இப்ப மறுபடியும் போன வச்சுக்க நல்லா இருக்கு, லெஃப்ட் போயிடும். அப்ப என்னடா பண்றது? கவலைப்படாத, இவனை க்ளோஸ் பண்றதுக்கு ஆந்திரா கடப்பால இருந்து பாம்பர வச்சு ஒரு தடவை சைக்கிள் இருந்து உங்களால் முடிந்த அளவிற்கு நிதி உதவி அளித்து எங்களை பொருளாதார சிரமமின்றி எங்களை வேகமாக முன்னோக்கி நகர்வதற்கு உதவுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். ஒத்து வராது, போய் கிட்டிப்புள்ள வாங்கிட்டு வாங்கடா. சுண்டலிக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதை அந்த கிட்டிப்புள்ளைய கொடுத்துரு.
எங்க ஒரு கோவம் வர சொல்லுங்க, குப்பரக்கா குனிய வச்சு பின்னால புகை வச்சு அடிச்சிருவேன். வாங்க அங்கிள் வாங்க. என்ன அங்கிள் கமல் மாதிரி அடிக்கடி கெட்டப் பண்றாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அடுத்து இது என்ன ரெட் பூசா? இது சிட்டிது இல்லையே. நான் இதுக்கு 100 மனுஷங்களோட அழிக்கிற சக்தியை கொடுத்திருக்கேன்.